2024 இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆஹ் வெளிவந்திருக்கிறது. இப்ப அந்த வடக்கு கிழக்கு பகுதிகளில் ஒட்டுமொத்த இலங்கை தீவில் தமிழர்கள், முஸ்லிம்கள், சிங்களர்கள் இந்த மூன்று தரப்புடைய மக்கள் தொகை தகவு எப்படி இருக்கிறது, என்ன மாற்றங்கள் வந்திருக்கிறது கடந்த 10 ஆண்டுகளில் என்பது வெளியே வந்திருக்கிறது. அதுபடி ஆஹ் அதில் தமிழர்களுடைய மக்கள் தொகை தகவு குறைந்திருக்கிறது ஒப்பீட்டளவில் பார்த்தால். இப்போ மன்னாரில் 7.7 விழுக்காடு தமிழர்களுடைய மக்கள் தொகை குறைந்திருக்கிறது. முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை 10 விழுக்காடு கூடியிருக்கிறது. வவுனியாவில் 9.6 விழுக்காடு தமிழர்களுடைய மக்கள் தொகை குறைந்திருக்கிறது. முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை 4 விழுக்காடு ஏறி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக கிழக்கு மாகாணத்தில் பார்த்தால் சிங்களர்களுடைய மக்கள் தொகை 4.3 விழுக்காடு உயர்ந்திருக்கிறது. தமிழருடைய மக்கள் தொகை 3.5 விழுக்காடு குறைந்திருக்கிறது. முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை 13.3 விழுக்காடு உயர்ந்திருக்கிறது. அம்பாறையில் சிங்களர்களுடைய மக்கள் தொகை 6.2 விழுக்காடு உயர்ந்திருக்கிறது. காரணம், அங்கு தமிழ் வடக்கு கிழக்கு பகுதியில் ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் இல்லை. வேலை தேடி வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. பிறகு ஒரு காலதாமதமாக நடக்கக்கூடிய திருமணங்கள், அதனால் குழந்தை பிறப்பது அது குறைந்திருக்கிறது. இந்த மேலும் அங்கு ஒரு அமைதியான சூழல் திரும்பவில்லை என்பதும் கூட அங்கு இந்த மக்கள் தொகை வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது. இந்த காரணங்களால் இந்த வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம், அது தமிழர்களுடைய தாயக பகுதி, அங்கு தமிழர்களோட தேசிய இனம் எல்லாமே இந்த தாயகம்ன்ற அடிப்படையில தான். இப்ப ஒரு பக்கம் இவங்களுடைய மக்கள் தொகை குறையுது, இன்னொரு பக்கம் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. குடியேற்றங்கள் 2 வகை: சிங்கள தொழிலாளர்கள், சிங்கள மீனவர்கள் மக்களை சென்று குடியேற்றுவது, பிறகு இராணுவத்தின் வழியாக ஒரு மிலிட்ரி, ஒரு இராணுவ வகைப்பட்ட காலனைசேஷன், இராணுவ குடியேற்றங்களை செய்வது. அந்த குடும்பங்களாக இராணுவ படையினருடைய குடும்பங்களை அங்கு சென்று குடியேற்றுவது, அவர்களே அங்கு தொழில் கடைகள் நடத்துவதற்கு, இது அங்கு ஒரு அன்றாட வாழ்க்கை புழக்கத்திலே அவரை இறக்கி விடுவது. இதுபோல் குடியேற்றங்களும் இன்னொரு புறம் இந்த தகவு குறைவதற்கு, மாறுபடுவதற்கு வழிவகுத்திருக்கிறது. இப்ப இது ஒரு செய்தி. இப்ப இது ஒரு நமக்கு அரசியல் ரீதியாக பார்த்தால் தமிழர், அதாவது எப்படி மலையக தமிழர்களுடைய இன்றைய நிலை என்னன்னு பார்த்தோம்னா, அவங்க ஒரு திரட்சியான, அதாவது இப்போ மலையக தமிழர்களை பொறுத்தவரை 1948 அவருடைய குடியுரிமை, வாக்குரிமை, குடியுரிமை அனைத்தையும் பறித்தார்கள். பிறகு 64 ஒரு உடன்படிக்கை, 74 ஒரு உடன்படிக்கை, 7-4 என்ற தகவில் பிரித்து கொண்டார்கள். 7 பேரை நீங்க வைத்துக்க, 4 பேரை நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அங்கிருந்து மலையக தமிழர்கள் அவங்களுடைய தாயகம் இங்க தமிழ்நாடு என்ற வகையில் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு திரும்பி வந்து விட்டார்கள். அப்ப அவங்கதான் இப்ப நம்ம தாயகம் திரும்பியோர் என்று நம்ம அவங்களை சொல்றோம். இப்ப மலையக தமிழருடைய மக்கள் தொகை அந்த அளவிற்கு குறைந்த காரணத்தினால் இன்னைக்கு மலையக தமிழர்கள் தங்களை ஒரு சிறுபான்மை தேசியமாக சொல்லக்கூடிய நிலைமையில் கூட அவங்க இல்லை. அவங்களுடைய அவங்க இருக்கக்கூடிய அந்த டெமோகிராஃபி பாத்தீங்கன்னா, மலையக தமிழர்கள் கொஞ்சம் சிங்களர்கள், மலையக தமிழர்கள், சிங்களர்கள், இப்படி அக்கம் பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. அங்கும் சிங்கள குடியேற்றங்களை செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு உதிரி சமூகம் போல மலையக தமிழர்கள் ஆகிவிட்டார்கள். இப்ப இனி அவர்கள் அன்னைக்கு அவங்க குடியுரிமை பறித்து அவர்களை அங்கிருந்து இந்தியாவிற்கு விரட்டி விடாமல் இருந்தார்கள் என்றால், ஒப்பந்தங்கள் வழியாக விரட்டி விடாமல் இருந்தால் இன்றைக்கு அன்றைய நிலையிலேயே அவர்கள் 2வது பெரிய மக்கள் தொகை, ஸ்ரீலங்காவில் 2வது பெரிய மக்கள் தொகை. இன்றைக்கு அவர்கள் அதே இடத்துக்கு இன்னும் அவருடைய மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கும். ஒருவேளை அப்ப மலையக தமிழர்களும் இருந்திருந்து அவருடைய மக்கள் தொகையும் அதிகரித்திருந்து இங்கு தமிழர்களும் தமிழர்களை இணைத்து பார்த்தால் ஒரு வலிமையான சமூகமாக தமிழ் சமூகம் ஆகியிருக்கும். இப்ப மலையக தமிழர்களை இன்னைக்கு சிதறடிக்கப்பட்ட ஒரு மக்கள் கூட்டமாக அந்த இலங்கை தீவில் ஆக்கி விட்டார்கள். அதுபோல் வடக்கு கிழக்கிலும் வடக்கு கிழக்கிலேயே தமிழர்களை சிறுபான்மையினர், இப்போ முன்ன அப்படின்னா ஒட்டுமொத்த இலங்கை தீவில் அவர்கள் சிறுபான்மையினர். ஆனால் வடக்கு கிழக்கில் தமிழர் நிலம், தமிழர் தாயகம், அங்கு வாழக்கூடிய தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கிறது என்பதுதான் இந்த திம்பு கோட்பாட்டின் அடிப்படை. இப்ப அன்றைக்கு திலீபன் உண்ணாவிரதம் இருந்தது கூட பட்டினி போராட்டம் கோரிக்கை கூட இந்த சிங்கள குடியேற்றங்களை நிறுத்த வேண்டும் என்பதுதான். அப்ப இன்னைக்கு இந்த 16 ஆண்டு காலம், இப்ப கடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புமான விவரங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தமிழருடைய மக்கள் தொகை குறைந்து கொண்டு வருகிறது. அது வடக்கு கிழக்கிலேயே தமிழர்கள் சிறுபான்மையினராக ஆகக்கூடிய ஒரு ட்ரெண்ட் அங்க இருக்கு. இது ஒன்று, அங்கு தமிழர்களுக்கு அங்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு என்ன சொந்த பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு என்ன வழிவகைகள் இருக்கு என்று பார்க்க வேண்டும். சிங்கள குடியேற்றங்களை தடுக்க வேண்டும். பிறகு இந்த மக்கள் தொகை குறைவதை எப்படி நாம் அதை எதிர்கொள்வது என்பதற்கான ஒரு வேலை திட்டம் தமிழ் தேசிய கட்சிகளிடம் அங்கு தேவை. இல்லைன்னா இது ஒரு
வடக்கு கிழக்கிலே தமிழர்கள் சிறுபான்மை என்ற நிலையை அடையக்கூடும். அதுதான் இந்த வந்திருக்கக்கூடிய விவரங்கள் காட்டுகின்றன. இரண்டாவது இன்னொரு நல்ல செய்தி வந்து அக்டோபர் 25ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது பெரிய கட்சி, 35,000 பேருக்கு மேல் உறுப்பினர்களை கொண்ட இரண்டாவது பெரிய கட்சியான சமூக ஜனநாயக கட்சி, சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, அவர்கள் தங்களுடைய கட்சி மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார்கள். அந்த தீர்மானத்தின்படி, அதாவது இப்ப இந்த பேர்ல் என்று ஒரு அமைப்பு, ஒரு என்ஜிஓ, தொண்டு அரசு சாரா நிறுவனம் இருக்கிறது. அவர்கள் ஒரு அறிக்கையை வைத்திருக்கிறார்கள். ஈழத்தமிழர்களுக்கு இன அழிப்பு நடந்திருக்கிறது, இன்றைய நிலை என்ன என்று அந்த அறிக்கையை குறிப்பிட்டு இன அழிப்பு நடந்திருக்கிறது இந்த அறிக்கை சொல்கிறது. சுவிட்சர்லாந்து அரசாங்கமும் ஐநா மனித உரிமை பேரவையும் இணைந்து உண்மையிலே இன அழிப்பு நடந்திருக்கிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானம் போடப்பட்டிருக்கிறது. 6 தீர்மானங்கள். முதலாவது வந்து இன அழிப்பு நடந்திருக்கிறதா என்பதை, ஈழத்தமிழர்களுக்கு எதிராக ஸ்ரீலங்காவில் இன அழிப்பு நடந்திருக்கிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். இரண்டாவது, அங்கு நடந்த தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்களுக்கு ஒரு பன்னாட்டு புலனாய்வு செய்யப்பட வேண்டும். ஏன்னா அது என்ன, போர்க்குற்றங்களும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களும் நடந்திருக்கின்றன என்பது ஐநா மூவல்லுநர் குழு 2011 பான் கி மூன் அமைத்த மூவல்லுநர் குழு அறிக்கையில் இருந்து, யாஸ்மின் சூகா, ஸ்டீவன் ராட்னர், இன்னொருவர், இந்த 3 பேர் சேர்ந்து மூவல்லுநர்கள் கொடுத்த அந்த அறிக்கையிலேயே போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கான குற்றங்கள் நடந்திருக்கின்றன, இன அழிப்பு நடந்திருக்கிறதா என்பதை இன்னும் ஒரு கூடுதலாக ஆய்வு செய்தால்தான் முடிவுக்கு வர முடியும் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். எனவே அதற்கு பன்னாட்டு புலனாய்வு வேண்டும் என்று 2வது தீர்மானம். 3வது தீர்மானம், சுவிட்சர்லாந்து நாட்டின் வெளியுறவு கொள்கை மனித உரிமைகள் அடிப்படையிலான வெளியுறவு கொள்கையாக இருக்கணும். அதாவது ஸ்ரீலங்கா அரசுடனான சுவிட்சர்லாந்து நாட்டின் வெளியுறவு கொள்கை முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு அடிப்படையாக மனித உரிமைகள் இருக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம். அதாவது வெளியுறவு கொள்கையில் மாற்ற வேண்டும். அடிப்படையில் இப்படி மனித உரிமை மீறல் செய்த ஒரு அரசுடன் நீங்கள் நட்பு பாராட்டக்கூடாது என்பதுதான் அதோடைய ஒரு வேண்டுகோள் போல் இருக்கிறது. பிறகு அங்கு 3 இந்த சமூக ஜனநாயக கட்சியிலே தமிழ் புலம்பெயர்ந்து அங்கு சென்று அங்கு அந்த நாட்டு குடிமக்களாகி அங்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் அங்கு இருக்கிறார்கள். இப்ப அவர்களுடைய ஒரு பங்கேற்பு, அவர்களுடைய ஒரு முயற்சியின் காரணமாக தான் இப்படி ஒரு தீர்மானம் அங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் தீர்மானத்தின் ஒரு பகுதியாகவே அங்கு இருக்கக்கூடிய தமிழ் பிரதிநிதிகள் தங்களுடைய அனுபவங்களையும் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய விவரங்களையும் கட்சிக்கு பகிர்ந்து, கட்சிக்கு அவங்களோட சேர்ந்து, அவங்களோட இணைந்து இந்த விவரங்களை எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 5வது, முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நாள், கருப்பு ஜூலை நாள், இது போன்ற முக்கியமான அந்த இறந்தோரை, கொல்லப்பட்டோரை நினைவு கூறுவதற்கான நாட்களை கடைபிடிப்பதற்கு எந்தவித இடையூறும் அரசு செய்யக்கூடாது என்ற ஒரு தீர்மானம், சுவிட்சர்லாந்து அரசு செய்யக்கூடாது என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அது 5வது தீர்மானம். 6வது தீர்மானம், ஏதிரிகள், தஞ்சம் கேட்டு வரக்கூடிய ஏதிரிகளை திருப்பி, அவர்களுக்கு அங்கு பாதுகாப்பு இல்லை என்றால் மீள திருப்ப அனுப்பக்கூடாது, இங்கு ஏதிரிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இப்ப நம்ம இந்த ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத்தொடர் முடிந்தவுடன் ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தோம். புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஈழத்தமிழர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களும் தத்தமது அரசுகளின் நிலைப்பாட்டை மாற்றுவதற்கு ஆன முயற்சிகளை செய்ய வேண்டும். இப்ப அதுதான் ஸ்ரீலங்கா, அதாவது அவர்களுடைய வெளியுறவு கொள்கையை இந்த போர்க்குற்றங்கள் செய்த அரசுடனான நட்பை முறிப்பது போல் இந்த வெளியுறவு கொள்கையில் மாற்றம் வர வேண்டும். ஈழத்தமிழருக்கு ஆதரவான வெளியுறவு கொள்கையை அந்த நாடு கடைபிடிப்பதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை நாம் அந்த அறிக்கையில் முன்வைத்திருந்தோம். இப்ப சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய அங்கு புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்கள் அங்குள்ள 2வது பெரிய கட்சியின் நிலைப்பாட்டை மாற்றி அங்கு ஒரு 6 தீர்மானங்களை ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாகவும் குறிப்பாக இன அழிப்பு தொடர்பாக தீர்மானங்களை நிறைவேற்ற செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப முக்கியமா சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து, கனடா 2 நாடும் வந்து இணைத்தலைமை நாடுகள். அவங்க இப்ப இந்த முறை தீர்மானம் கொண்டது கூட அவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. கனடாவிலும் ஈழத்தமிழர்கள் வலுவாக இருக்கிறார்கள், அரசியலில் வலுவாக இருக்கிறார்கள். எனவே கனடாவும் அமெரிக்காவும் சில இராணுவ வீரர்களுக்கு தடை விதித்திருக்கு. அந்த சவேந்திர சில்வாக்கெல்லாம் தடை விதித்திருக்கிறது. அப்போ கனடாவிலும் இங்கிலாந்திலும் ஒரு நிலைப்பாடு மாற்றத்திற்கு அங்குள்ள தமிழர்கள் முயல வேண்டும். தமிழ்நாட்டிலும் அப்படியான முயற்சிகளை நாம் வந்து செய்ய வேண்டும். அதான் இந்த வாரத்தில் நாம் ஒரு கவனிக்க வேண்டிய 2 செய்திகளாக இருக்கின்றன.